ஸோ பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வின்னர் ராஜு வந்து பல விஷயங்கள் பொங்கல் கேம்லாம் ஆரம்பிச்சு ஒரு பக்கம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த ப்ரோமோ 2 விட்டதுல இருந்து என் மண்டை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது எப்படா நடக்க போகுதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அப்படின்றதான் இந்த வீடியோ. வணக்க மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாம வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதான். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரோமோ 2ல பணப்பொட்டி வைக்க போகிறோம். அந்த பணப்பொட்டிக்கு வந்து நாங்கள் ஒரு ரூட் கொடுத்துருவோம். அந்த ரூட்டில் போய் நீங்கள் பணப்பொட்டியை எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது வரைக்கும் பிக் பாஸ் எந்த பிக் பாஸ்லையும் வராத ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்குது. ஏன் இந்த ஒரு கான்செப்ட்ல இப்படி வைக்கணும் நான் யோசிச்சேன். எப்படி ஸோ எப்பவுமே பணப்பொட்டி எடுக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே போனோம். ஆனால் இந்த இடத்துல பணப்பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே வச்சிருக்காங்க. அப்படின்றதுனா இது வந்து என்னன்னா ஒரு விஷயத்த, இது ஆசையை தூண்டுறதா நான் பார்க்குறேன். இது ஆசையை தூண்டி அதை வந்து வலையில விழ வைக்கிறது. அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆசையை தூண்டுவான், அவனை பணத்தாசையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆசையை காட்டி விழ வைக்கிறது தான். இதில் எப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. பணப்பொட்டியை எடுக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு. எப்பவுமே பணப்பொட்டி எடுக்கிறவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அவன் ஃபினாலே இருக்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஒருவேளை பரவாயில்லையே ஸ்டேஜை பார்க்கணும்னு இருக்கும். பட் நமக்கு டைட்டில் கிடைக்க போகுது, பணம் வரையும் வந்தால் லாபம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. நம்ம பணத்தையும் பார்க்கலாம், டைட்டிலையும் பார்க்கலாம், இல்ல ஸ்டேஜையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்ல. அந்த எண்ணம் வரும்போது ஒரு ஆசையை தூண்டி விட்டுன்னு ஓகே நம்ம முயற்சி பண்ண நம்மளால எடுக்க முடியுது அப்படின்னும் போது போய் எடுப்பான். எடுத்துட்டு வரும்போது மாட்டிக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. எங்க தெரியுமா ஆப்பு வைப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ரூமர் தகவல், அது ரூமர் உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னது ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் இது உண்மையா தான் இருக்கும். முத்துக்குமரன், ஸோ அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, டைமர் ஓடி இருக்குல்ல, அதில் முத்துக்குமரன் தான் ஓடி போய் 50,000 எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கார் முத்துக்குமரன் அப்படின்றதா நமக்கு கிடைச்ச தகவல். 50,000 ரூபாய் முத்து எடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ இதில் என்ன, பணப்பொட்டி எடுக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. இதில் எல்லாருக்கும் ஈக்குவலாக போகுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்லிட்டு இருந்தேன் இது எப்படி அன்ஃபேர், இதெல்லாம் சரி கிடையாதுன்ற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது எப்படி அன்ஃபேர் ஆகுது அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா 6 பேர் இருக்காங்க, அது பொதுவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது 6 பேர்ல எவன் ரிஸ்க் எடுக்கிறானோ அந்த ரிவார்டை சாப்பிட்றான். இல்ல பிக் பாஸ் இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிட்டாரு, முத்துக்குமரன் ஒரு வாட்டி போய் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா, அடுத்த 5 ஆப்ஷன்ல அடுத்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரா போறீங்க, ஒவ்வொருத்தரா போய் எடுக்கிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன். அதுல எனக்கு அப்படிதான் தோணுது. அப்ப 5 பேரும் போய் ஒவ்வொருத்தரா எடுத்துருவாங்க. அப்போ எது ஈஸியா இருக்கும் அப்படின்றது உங்க கையில தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் 30 செகண்ட்ல அந்த பொட்டியை எடுத்துட்டு வரணும்னு ஆப்ஷன் வைக்கும்போது நீங்க சண்டை போட்டு இருக்க வேண்டியதானே. வீட்டுல இருக்கிற அந்த 6 ஹவுஸ் மிச்சுமே சண்டை போட்டு எடுக்க வேண்டியதானே. ஏன் எடுக்காம இருக்கீங்க? அப்ப அந்த இடத்துல நீங்க சண்டை போடாம ஒரு விதமான சேஃப் கேம் விளையாடுறீங்க. எவன் போய் மாற்றானோ அவன் எலிமினேட் ஆகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சேஃப் கேம் விளையாடுறாங்க சில பேர். அது அவங்களோட பயமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்போ வந்து ஒரு விதமான கரெக்டா இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது ஓட்டுப்படியும் இல்லை, அது மக்கள் பணப்பொட்டி எடுத்துட்டு போறதும் சுயமா முடிவு எடுக்கிறது ஒன்று, ஓட்டுப்படி எடுத்துட்டு போறது ஒன்று. ஆனா இங்க இந்த இடத்துலயும் சுயமா தானே முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. ஐ மீன் பிக் பாஸ் டாஸ்க் வைக்கலாம், அந்த டாஸ்கை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ போய் பண்ணியே ஆகணும்னீங்கன்னா அது ரிஸ்க்ல போய் முடியும். ஆனா இவங்களே அந்த பணப்பொட்டி எடுக்கிற முடிவு இவங்க தானே. முத்துக்குமரன் 50,000ன்றது தனிப்பட்ட முறையில் எடுத்தது முத்துக்குமரன், அது தனிப்பட்ட அமௌண்ட் ஆட் ஆகுது. இப்போ அடுத்த போறவரும் தனிப்பட்ட நபர். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு 10 லட்சம் இல்ல 13 லட்சம் இல்ல 15 லட்சம் வச்சிடறாங்க மக்கள். எப்படி 15 லட்சம் வச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு அந்த பணப்பொட்டியை நம்ம போறோம் எடுக்கிறோம், எடுத்து உள்ள வந்துட்டோம்னா 15 லட்சம் லாபம் தானே, நம்ம கேம்லயும் இருக்கும், 15 லட்சமும் நம்ம அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்ற மாதிரி ஆசையை தூண்டுற கணக்கு தானே. புரியுதுல? இப்ப 15 லட்சம் இருக்கு, நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா ஸ்டேஜுக்கும் போகலாம், ஃபினாலே போகலாம், கப்பு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த 15 லட்சத்தை ஏன் விடுவோனே, ஜெயிப்போன்ற மாதிரி முயற்சி ரிஸ்க் எடுப்பான். போய் அந்த 15 லட்சத்தை எடுத்து மாட்டினானா 15 லட்சம் வந்துட்டானா அதை விட அதிகம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப இது என்னன்னா, இது ஒரு வச்சிருக்காங்க ஒரு பிளானு. அந்த பிளான்ல யார் போய் சிக்க போறாரு அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுல எனக்கு சிக்க போவது 2 பேர் தான் சிக்குவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. 2ஆ 3ஆ அப்படின்னு தெரியல. அந்த 2 பேர்ல வந்து டாஸ்க் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் ரயன் அவர்கள், இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் உழைப்ப போடுவேன், என்னால இதுல என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி முத்துக்குமரன் அடிக்கடி பேசுவார்ல. அதனாலதான் இந்த முத்துக்குமரன் இந்த முயற்சி எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. இப்ப அதே மாதிரி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வரும்போது முத்து போயிட்டு நான் எடுக்கிறேன்டா டே, நான் பண்றேன் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி போய் தட்டி தூக்குறேன்ற
பண்ற பேர்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா முத்து ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இல்ல ராயன் போய் எடுத்தானா லாபம் தான். அதான் இந்த டாப்ல இருக்கவங்க யாராவது எடுத்து போய் ஆப் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கா மாறிடும். பட் அது பிளண்டர் மிஸ்டேக்ல அவங்களுக்கு ஒரு லாபம் தான். ஆனா அவங்க நினைக்கிற பொசிஷன் கிடைக்காம போறதுல ஒரு வருத்தமா இருக்கு. இதுல இந்த ட்விஸ்ட்ல யார் யாரெல்லாம் போய் சிக்க போறாங்க, அவங்க போட்டிருக்க வலையில விழ போறது யாரு அப்படின்றத நான் பாக்குறேன். இது பேசிக்கலி ஆசையை தூண்டி ஆப்பு வைக்கிறது அப்படின்றதான் நான் பாக்குற மக்களே. இதுதான் ஓகே. அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜு உள்ள வந்துட்டு எல்லார பத்தியும் பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் சொல்றாரு, எல்லா ஃபேன்ஸுமே ஒவ்வொரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன், போகும்போது சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு, இந்த பிக் பாஸை நான் நிறைய கண்டஸ்டன்ஸ் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள தெரியும், அதை பிக் பாஸை பார்க்க ஆரம்பிக்கும் போதே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்ச உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் போயிட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைச்சாரு. ஐ மீன் இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்டால் தான் இந்த பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய ரீச் ஆகாம ஃபெயிலியர் ஆனதுக்கான ஸ்டார்டிங் காரணமே நான் அதான் பார்க்குறேன். ஆஃப்டர் 50 டேஸ் பிஃபோர் 50 டேஸ்லேயே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அது ராஜு ஒரு சீசனோட டைட்டில் வினர் வந்து சொல்லுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த இடத்துலயே வந்து அந்த ஷோவை பற்றி சொல்றது அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டை பற்றி சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ராஜு வந்து டீமை பிரிச்சார். பொங்கலுக்காக 2 டீமா பிரிச்சுட்டு அதில் முத்துக்குமரன்லாம் ஒரு சைடு, முத்துக்குமரன், தர்ஷா, வர்ஷினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேங் இருக்கு, அவங்கெல்லாம் ஒரு சைடு, முத்துக்குமரன் சைடு, சிவகுமார் இவங்கெல்லாம் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து சிவகுமார் இந்த சைடு இல்ல, சிவகுமார் பவித்ரா சைடு இந்த பக்கம் இவங்கெல்லாம், அப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன், சிவகுமார், பவித்ரா இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஸோ அந்த கேட்டகிரியில பார்த்தீங்கன்னா பொங்கலோட யாருது பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குது அப்படின்ற கேட்டகிரியில முத்துக்குமரன் அண்ட் டீம் வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்கி அந்த டாஸ்கை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவோட டீம் தோத்துட்டாங்க அப்படின்றதா. அதில் குறிப்பாக அதை பண்ண முடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து பொங்கலோ மாட்டு பொங்கலோ அந்த மாதிரி பொங்கல் சாங் இருக்கும் இல்லையா, அந்த பொங்கல் சாங் போட்டு வைப் பண்ணி பயங்கரமா பண்றாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. ஸோ எல்லாருக்கும் எப்படி மக்களே பொங்கல் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்றதையும் சொல்லிருங்க. அடுத்து இன்னொரு பக்கம் ராஜு வந்து இந்த சீசனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, அவர் இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டோட நிலைமையை விட்டு நான் வெளியே வரல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் வெளியே போயிட்டு ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரி பண்றேன். வீட்டுக்குள்ள எல்லாரும் பார்த்தோம் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம், சந்தேகம் வந்துட்டு இருக்கோம். இப்ப வெளியே போனாலும் அந்த சந்தேகத்துல தான் இருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது லவ் கிவ் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்டா. அதுக்கப்புறம் போயிட்டு லவ் பண்றது இதெல்லாம் பண்றது வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கூடயே நான் டிராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேம் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான் நமக்கு அந்த ஃபேமும் இருக்கும், மணிலாம் இருக்கும். அந்த டைம்ல நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எந்த ட்ராக்ல எந்த மாதிரி டிராவல் ஆகும்ன்றது ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்றது இருக்குன்னா ஓகே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம மூவி பற்றி பாசிட்டிவ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய நெகட்டிவ்ஸும் சொல்றதுக்குன்னு ஒரு சிலர் தேவை. அது சொன்னாதான் நமக்கு தெரியும். மூஞ்சி முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் பேசுறதுலாம் ரொம்ப தப்பா. அது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது தான் நல்லா இருக்கும் அப்படின்றதையுமே சொல்றாரு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து சொல்றாரு, எனக்கு பிடிச்ச டைட்டில் நிறைய நீங்க தான், சீசன் 5ல இருந்தா நான் பிக் பாஸை பார்க்க ஆரம்பிச்சேன், அதுக்கும் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர் வேற முத்துக்குமரன் அந்த சாப்பிட்ற வீடியோ ரசிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவரை பாராட்ட, இவரை பாராட்ட, அந்த மாதிரி தருணங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. இன்னும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை லைவ்ல வந்தவொடனே அப்டேட் பண்றேன். பாய் மக்களே.